வணக்கம் நேயர்களே. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுங்கப் பிரிவு போதைப்பொருள் கட்டுப்பாடு பிரிவினரால் 10 கோடி பெறுமதியிலான போதைப்பொருள் ஐஸ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கிருந்து யாருக்கு வந்தது என்ற விடயம் தொடர்பாக பார்க்க போகின்றோம். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாடு பிரிவினர் ஒரு பொதியை கைப்பற்றி இருக்கின்றார்கள். தபால் மூலம் அனுப்பப்பட்ட அந்த பொதியை கைப்பற்றி அதை பார்த்த பொழுதுதான் இந்த அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. குறித்த சம்பவம் தொடர்பாக லத்தீன் அமெரிக்காவின் குவாத்தமாலாவில் இருந்து பொலனறுவை ஜெயந்திபுரத்தை முகவரியில் வசிக்கக்கூடிய ஒரு விவசாயி ஒருவருடைய பெயரிடப்பட்டு முகவரியிடப்பட்டு இந்த பொதி வந்ததாகவும் அந்த பொதியை இவர் எடுக்க சென்றிருக்கின்றார் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு. அவ்வாறு சென்ற பொழுது போதைப்பொருள் கட்டுப்பாடு பிரிவினரால் அந்த பொதி திறந்து பார்க்கப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 3 கிலோ 101 கிராம் கிட்டத்தட்ட 10 கோடி பெறுமதியுடைய ஐஸ் போதைப்பொருள் அந்த பொதியில் மீட்கப்பட்டது. உடனடியாக அந்த பொதி யாருடைய பேருக்கு அனுப்பப்பட்டதோ அவரும் அந்த இடத்திற்கு அதை பெற சென்றிருந்தார். பொலனறுவை ஜெயந்திபுரத்தைச் சேர்ந்த 25 வயது விவசாயி இளைஞர். அவரும் கைது செய்யப்பட்டு அவருக்கு வந்த இந்த போதைப்பொருளும் சுங்க கட்டுப்பாடு பிரிவின் போதைப்பொருள் பிரிவினரால் போலீசாரிடம் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று கொண்டு வருகின்றன. இவருக்கு முதல் தடவையாகத்தான் வந்ததா அல்லது பெயர் மாற்றப்பட்டதா, வேறு யாருக்கும் இவருடைய பெயரில் வந்ததா, என்ன மாதிரி என்ற விடயங்கள் எல்லாம் இப்பொழுது தீவிரமாக மேற்கொள்ளப்படுகின்றன விசாரணைகள். ஏனென்றால் சாதாரணமாக இதை கடந்து செல்ல முடியாது இல்லையா? 10 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் வந்திருக்கிறது என்றால் இலங்கையில் எங்கெங்கெல்லாம் இது செல்ல இருந்ததோ இவர் இது சம்பந்தமான ஒரு வியாபாரியா அல்லது யாருக்காவது இவர் பணிபுரிகிறாரா என்பது தொடர்பான விடயங்களுக்காக கட்டாயமான விசாரணை ஒன்று இவருக்கு தேவைப்படுவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இது முதல் தடவையாக வந்த விடயமா அல்லது இவ்வாறு பொதி மூலமாக லத்தீன் அமெரிக்காவின் குவாத்தமாலாவில் இருந்து வருகிறது என்றால் சிந்தித்து பாருங்கள். எப்படியெல்லாம் இந்த போதை வர்த்தகம் உலகளாவிய ரீதியில் செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்று. அந்த வகையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவரிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளில் இருந்து சில வேளைகளில் லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர் இவருக்கு நெருக்கமானவரா என்ற விடயங்களும் விசாரணைகள் மூலமாக கொண்டு வரப்படும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவே அவ்வாறு இருந்தால் இப்பொழுதெல்லாம் அவ்வாறு தான் நடக்கிறது. இந்தியா, பாகிஸ்தான் போன்ற வேறு நாடுகளில் இருந்து தான் அதிகமாக போதைப் பொருட்கள் மன்னார் கடற்கரை மற்றும் பல இடங்கள் மூலமாக இலங்கைக்குள் வருவதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறு வருகின்ற போதைப் பொருட்கள் இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவிகள் இளைஞர் ஜோதிகளை குறிவைத்து அவர்களுடைய திசைகளை திருப்புகின்ற ஒரு நோக்கோடு பரப்பப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இவ்வாறு போதையின் பிடிக்குள் சிக்கக்கூடிய எங்களுடைய மாணவ செல்வங்கள் இளைஞர் ஜோதிகள் தங்களுடைய எதிர்காலத்தை அப்படியே சீரழித்துக்கக்கூடிய வகையில் அதற்குள்ளேயே மூழ்கி சிக்கி தவிக்கிறார்கள். இவர்களை மீட்கும் பணிகள் மிக வேகமாக துரிதமாக இடம்பெற்று கொண்டிருந்தாலும் அதைவிட மிக வேகமாக அதை பரப்புகின்ற செயற்பாடுகளும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. மிகவும் ஒரு அவலமான வாழ்வை எங்களுடைய இளைஞர் ஜோதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நேற்று ஒருவரை நான் சந்தித்தேன். வெளிநாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 40 வருடங்களின் பின்னர் இலங்கைக்கு வந்தவர், தன்னுடைய சொந்த நாட்டிற்கு. அவர் நோர்வேயில் இருந்து வந்திருந்தார். அவருடன் நான் பேசுகின்ற வாய்ப்பு கிட்டியது துறை சம்பந்தமாக. அப்பொழுது சொன்னார், எனக்கு 5 பிள்ளைகள், அதில் 2 வைத்தியர்கள், மற்றவர்கள் எல்லோரும் வெவ்வேறு துறைகளில் நன்றாக இருக்கின்றார்கள். நான் நன்றாக இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 3வது முறையாக கடந்த வருடம் 2 தடவை, இந்த வருடம் ஒரு தடவை வந்திருக்கிறேன். அப்பொழுது நான் கேட்டேன், உங்களுடைய பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் வந்தீங்களா, தனியே வந்தீங்களா என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில், என்னுடைய பிள்ளைகளுடைய உறவுகள் எல்லோரும் இலங்கையில் இருக்கிறார்கள், அப்பம்மா மற்றவர்கள் எல்லோருமே இருக்கின்றார்கள், அவர்களை பார்க்கக்கூட அவர்கள் மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறார்கள். நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இலங்கைக்கு வர மாட்டோம், வேண்டுமென்றால் சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா போன்ற நாடுகளை சுற்றி பார்க்கலாம், அப்பா நாங்கள் இலங்கைக்கு வர மாட்டோம், வேண்டுமென்றால் எங்கள் உறவுகளை டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு கூப்பிடுங்க அல்லது இங்கே கூட கூப்பிடுங்க, நாங்கள் இலங்கைக்கு வர மாட்டோம், பயமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் சீரழிவுகள், கலாச்சார பிறழ்வுகள் என்பதை தாண்டி வாழ்வெட்டு பிரச்சனைகள், கத்தி குத்துகள், போதைப்பொருள் பிரச்சனைகள், யாருக்கு எப்போது என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு அச்ச சூழ்நிலையில் இலங்கை இப்பொழுது இருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் எதுக்கு போய் சிக்கப்பட வேண்டும் அதற்குள்ளே என்று கேட்கிறார்கள். கடைசி வரையும் அவர்கள் வரமாட்டார்கள். இன்னும் 4-5 வருடங்கள் போக இலங்கைக்கு எந்த ஒரு பிள்ளைகளும் வருவதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் என்பதை அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார்.
மிகவும் மனவேதனையாக இருந்தது. என்ன செய்வது, இளைஞருடைய போக்கு அவ்வாறு மாறி இருக்கிறது. எங்களுடைய சுற்றுலா பயணிகள் வேறு நாட்டை சேர்ந்தவர்கள், வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் வருகிறார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு போனவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய தாய் நாட்டுக்கு வருவதற்கு இன்றைக்கு தயங்குகிறார்கள் என்றால் எவ்வளவு ஒரு மனவேதனையான பதிவாக இது இருக்கக்கூடும் இல்லையா உறவுகளே? சிந்திப்போம், எங்களுடைய நாட்டை மீளவும் நல்ல மாதிரி கொண்டு வருவோம், எங்கள் உறவுகளை அழைப்போம். இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம்.